டீம்ஸ் ஆப்ல கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ கொஸ்டின் செட் பண்ணணும் அப்படின்னா எந்த ஆப்ஷன் எந்த ஐகான் கிளிக் பண்ணணும்? அசைன்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஐகானை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே சூஸ் அ கிளாஸ். எந்த கிளாஸுக்கு இப்போ ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒரு வித்தியாசம் வேற வேற கொஸ்டின் நம்ம செட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ எந்த கிளாஸுக்கு அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறோம். ஸோ அசைன்மெண்ட்ல போய் கிளாஸ் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துட்டு கிரியேட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்றேன். அதுல குவிஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட ஏற்கனவே ஃபார்ம் இருந்துச்சுன்னா அந்த ஃபார்ம்ல நீங்க போய் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ புதுசா வந்து கொஸ்டின் கிளிக் செட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க குவிஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே ஃபார்ம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த எம்எஸ் டீம்ஸ்ல உள்ள ஃபார்ம்ஸ் வந்து நம்மளுக்கு காட்டும். add the quizzes you create in Microsoft Forms to your assignment. ஏதாவது நீங்க தேடினாலும் இங்க வந்து நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். தட் நீங்க கிரியேட் பண்ண குவிஸ் இதெல்லாம் ஏற்கனவே கிரியேட் பண்ண குவிஸஸ் காட்டுது. இப்போ நம்ம புதுசா குவிஸ் கிரியேட் பண்றணும் அப்படிங்கறனால நியூ குவிஸ் இந்த பிளஸ் சூஸ் குவிஸ் போட்டுட்டு பிளஸ் நியூ குவிஸ் போட்டிருக்கு. இதுல நம்ம கிளிக் பண்றோம். கிளிக் பண்ண உடனே இது வந்து நம்மள ஒரு ஃபார்ம் அந்த ஃபார்முக்கு கூட்டிட்டு போகும். ரைட், இதுதான் அந்த ஃபார்ம். இதுல தான் நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ண போறோம். என்ன என்ன கொஸ்டினா நம்ம செட் பண்ணலாம் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். இதுல டைட்டில், இப்போ டைட்டில் நம்ம கொஸ்டின் செட் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம்? நேம் ஆஃப் தி காலேஜ் போட்டுட்டு நேம் ஆஃப் தி பேப்பரோட டைட்டில் அண்ட் சப்ஜெக்ட் கோட் எல்லாம் போட்டுக்கலாம். எக்ஸாம்பிள் இங்க நான் ஏதாவது ஒரு இந்தியன் லிட்ரேச்சர் அப்படின்னு ஒரு டைட்டில், சும்மா ஒரு பேப்பர் டைட்டில் நீங்க வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு ஒரு சப்ஜெக்ட் கோட் அப்படிங்கறத SNEN சும்மா இதையும் நான் ஒரு ஒரு ஜஸ்ட் பண்ணா உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக இது சப்ஜெக்ட் கோட் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. மேபி உங்க காலேஜோட லோகோ போடணும் அப்படின்னா இதுல வந்து நீங்க அதுல டிஸ்பிளே பண்ணணும்னா இதுல கிளிக் பண்ணி உங்க லோகோவை நீங்க இதுல டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் பார்ட் ஏ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கொடுக்கணும் அப்படின்னா 10 into 1 equal to 10 questions carries 1 mark. ஓகே, ஒரு மார்க் கொஸ்டின் அது வந்து 10 கொஸ்டின் அப்படிங்கறதுல மென்ஷன் பண்ணிக்கோங்க. பார்ட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு மேபி இதுல வேணா நீங்க கேப் ரைட் இதுல கிரியேட் பண்ணிக்கிட்டு இப்போ டைட்டில் கொடுத்தாச்சு, அது என்ன அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு. பார்ட் ஏ இவ்வளவு மார்க்னு கொடுத்தாச்சு. அடுத்து கொஸ்டின் எப்படி கிரியேட் பண்ணா ஆட் இந்த சிம்பிள் ஆட் நியூ அப்படிங்கிற இருக்குது இல்லையா? இதை கிளிக் பண்ண உடனே ஆப்ஷன்ஸ் கேக்குது. இது வந்து சாய்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா இல்ல ஷார்ட் ஆன்சர் கொஸ்டினா, டெக்ஸ்ட் கொடுத்து வெறும் டெக்ஸ்ட் எழுதணுமா இல்ல அவங்க சாய்ஸ் பேஸ்டா ஆன்சர் பண்ணணுமா, எந்த மாதிரி அப்படின்னு கேக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம 10 into 1 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஸோ இது சாய்ஸை கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிட்டு கொஸ்டின் கொடுக்குறோம். எக்ஸாம்பிள் who is the author of Shakuntala அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஆப்ஷன்ஸ் BIM, beam or beam or ஆப்ஷன்ஸ் இன்னும் நிறைய ஆட் பண்ணிக்கனாலும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. டேட்டா சும்மா இப்போ உங்களுக்காக டைப் பண்ணியிருக்கேன். who is the author of Shakuntalaன்னு சொல்லிட்டு. so who is the author of the drama Shakuntala, ரைட். ஸோ இதுக்கு கொஸ்டின் எழுதிக்கும், ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்கோம். எந்த ஆன்சர்ஸ் கரெக்ட் அப்படிங்கிறதுக்கு இது கேக்குது. எல்லா இதுலயும் கரெக்ட் ஆன்சர் கொடுங்க. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுல ஷோ ஆகும் பிள்ளைங்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அண்ட் இதுல எவ்வளவு பாயிண்ட்? 1, ரைட், ஒரு பாயிண்ட். இதுல ஒண்ணுக்கும் மேற்பட்ட நிறைய பதில் இருக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்க மல்டிபிள் ஆன்சர்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதுல வந்து ஒரே ஒரு சாய்ஸ் தானே, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் அவங்க கிளிக் பண்ணணும். அதனால நான் வந்து இந்த ஆப்ஷனுக்கு போகல. இந்த கொஸ்டின் வந்து ரெக்வயர்ட் கம்பல்சரி அவங்க அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இதை கிளிக் பண்ணா அந்த கிரீன் கலர்ல மாறும். ஸோ அப்படின்னா கண்டிப்பா இவங்க அட்டன் பண்ணணும். அடுத்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப எல்லாருக்குமே இந்த கொஸ்டின் போகும். இப்ப எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பிங்கிறது சேமா வந்துடும். அப்படின்னா ஆப்ஷன் நம்ம மாத்தி கொடுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த ரெக்வயர்ட் பக்கத்துல 3 பாயிண்ட்ஸ் இருக்கு, 3 பட்டன்ஸ். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டோம்னா ஷஃபிள் ஆப்ஷன்ஸ்
இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் மாறி மாதிரி வரும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி வராது. ஸோ அப்போ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் ஏ அப்படின்னு எல்லாரும் ஒன்று போல எழுத முடியாது. ஸோ ஷஃபிள் பண்ணிட்டோம். ஸோ பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டோம். ரைட். அப்புறம் செகண்ட் கொஸ்டின் சாய்ஸ். இப்படி நீங்க ஒவ்வொரு கொஸ்டினா என்ன பண்ணலாம், நீங்க ஆட் பண்ணிட்டே போகலாம். பிளஸ் கொடுத்து சாய்ஸ், பிளஸ் கொடுத்து சாய்ஸ், ஃபோர்த் கொஸ்டின், நெக்ஸ்ட் பிளஸ் கொடுத்து சாய்ஸ், ஃபிஃப்த் கொஸ்டின், add new choice, sixth question, add new choice, seventh question. இப்படி நீங்க ஒரு 10 questions கிட்ட கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணணும், இப்போ எக்ஸாம்பிள் இன்னொரு கொஸ்டின் நான் போறேன். செகண்ட் கொஸ்டின், who is the heroine of the play or of the drama, right, of the play. உங்களுக்காக இதுல ஒரு இமேஜ் பக்கத்துல ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்க இதை கிளிக் பண்ணிக்கோங்க. யூ கேன் சி, மறுபடியும் பாருங்க, இந்த கொஸ்டின் பக்கத்துல இமேஜ், இன்சர்ட் மீடியா. ஸோ இதுல வந்து இமேஜ் மட்டும் இல்ல, உங்களால வீடியோ கூட ஆட் பண்ண முடியும். இப்போ நான் இதுல கிளிக் பண்றேன், இமேஜா வீடியோவா அப்படிங்கிறது உங்களோட சாய்ஸ். ஸோ இமேஜ் நான் கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ ஒரு இமேஜ் கூட செலக்ட் பண்றேன், ஒரு இமேஜ். இப்போ கொஸ்டின் இந்த சைட்ல இமேஜ், இதுக்கு ஆன்சர் சகுந்தலாவா, மேனகா, இன்னொரு ஆப்ஷன் கீதா அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ரைட் ஆன்சர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஒன் த ரைட் ஆன்சர். இதுக்கு பாயிண்ட்ஸ். இதுல இன்னொரு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செட் பண்ணோமோ அது எல்லா கொஸ்டினுக்கும் ஆட்டோமேட்டிக்கா வந்து ரிஜிஸ்டர் ஆகுது. ஸோ முதல்ல ஃபர்ஸ்ட்டுக்கு 1 பாயிண்ட் கொடுத்தோம், இங்கேயும் 1 பாயிண்ட் வருது. ஃபர்ஸ்ட்லயும் ரெக்வைர்ட் கொடுத்தோம், இங்கேயும் ரெக்வைர்ட் வருது. ஸோ நம்ம ஒவ்வொரு தடையும் ரெக்வைர்ட் நம்ம வந்து கிளிக் பண்ண வேண்டாம். அண்ட் பக்கத்துல ஒரு 3 பட்டன்ஸ் இருக்கு, அதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஷஃபிள்ங்கிற ஆப்ஷன் அது ஆட்டோமேட்டிக்கா மேல அந்த கொஸ்டின் கொடுத்ததுனால இங்கேயும் அதே ஆப்ஷன் காட்டுது. ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம மாற்ற வேண்டாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 கொஸ்டின்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் 10 மார்க்ஸுக்கு அப்படின்னா. ரைட். அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து ஒரு 2 மார்க்ஸ் கொஸ்டின் ஆட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இந்த சாய்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும், டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ 2 மார்க்ஸுக்கு வந்து who is the mother of Gautami, who is the mother of Shakuntala, ரைட் அப்படின்னு சும்மா கொடுத்துருக்கேன். இதுக்கு ஒரு வந்து அவங்க வந்து டைப் பண்ணணும், நோ ஆப்ஷன் கொடுக்கல. இது வந்து ஒரு 2 மார்க்ஸ் கொஸ்டின் அப்படின்னா இங்க தான் நீங்க என்ன மென்ஷன் பண்ணும், பாயிண்ட்ஸ்ல இது 2 மார்க். இதுல வந்து அவளுக்கு தெரியும், ஓகே இது வந்து 2 மார்க்ஸ் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இல்ல ரெக்வயர்டுங்கிறது இருக்கு. இதுல லாங் ஆன்சர், ரைட். ஷஃபிள் அது வந்து இதுல வராது. ஏன் அப்படின்னா இது வந்து இஸ் நாட் அ சாய்ஸ். இப்போ இதுல வந்து என்ன ஆப்ஷன் அதுக்கு பதிலாக வருதுன்னா சப்டைட்டில். இன்னும் எக்ஸ்ட்ராவா வேற ஏதாவது டீடைல் கொடுக்கணும் இல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்னா சப்டைட்டில். இப்போ நான் கிளிக் பண்றேன் பாருங்க, எக்ஸ்ட்ராவா வரும். ஸோ இந்த மாதிரி வேற ஏதாவது நிறைய நீங்க மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த சப்டைட்டில்ங்கிற ஆப்ஷனை நம்ம கொடுத்துக்கலாம். ரைட். அண்ட் 6 மார்க்ஸுக்கு பிளஸ் சிம்பிள் ஆட் பண்ணிக்கிறோம், டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ரைட். அண்ட் என்ன பண்ணிக்கணும், இங்க 2 மார்க்குக்கு பதிலாக 6 மார்க்ஸ் போட்டணும், கொஸ்டின் கொடுத்துட்றோம், அவ்வளவுதான். ரெக்வயர்ட் அண்ட் ரைட். ஸோ எல்லா கொஸ்டினும் இப்போ ரெடி. இங்க வந்து என்ன நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல்னா பாயிண்ட்ஸ் எவ்வளவு மார்க்குக்கு நம்ம செட் பண்ணிருக்கோம் அப்படிங்கறதும் இதுல ஆட்டோமேட்டிக்கா வித்தின் பிராக்கெட் நம்ம அந்த மேல டைட்டிலே வந்து காமிக்கும். ரைட். ஸோ இது வந்து ப்ரிவியூ பண்ணிக்கலாம். ப்ரிவியூ பண்ணதுக்கு முன்னாடி இந்த தீம்ஸ், என்னோட பேக்ரவுண்ட் வந்து இன்னும் கலர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா தீம்ஸ் போயிட்டு எங்க வெரைட்டி ஆஃப் தீம்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ என்ன தீம்ஸ் வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். மேபி திஸ் ஒன். ரைட். இந்த பேக்ரவுண்ட் வந்து இப்படி மாறுது. இல்ல இன்னும் பயங்கரமா கலர்ஃபுல்லா கொடுக்கணும் அப்படின்னா இந்த எல்லோ. ஓகே. ஏன் அப்படின்னா கொஞ்சம் ஹாப்பியா ஸ்டூடெண்டா இருக்கட்டும், டீச்சரா இருக்கட்டும், கொஞ்சம் கலர்ஃபுல்லா பிரைட்டா இருந்தா கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். ரைட். சைக்காலஜிக்கலி. ரைட். ஸோ இந்த ப்ரிவியூ
பார்க்கலாம். இப்போ தீம் மாத்திட்டோம். தீம் எதுக்கு போனோம்? இந்த இதுல போய் நம்ம செலக்ட் பண்ணோம். இப்போ ப்ரிவ்யூ. கம்ப்யூட்டர்ல எப்படி தெரியும்? மொபைல் எப்படி தெரியும்? அப்படிங்கிறதும் இது எம்எஸ் டீம் வந்து காட்டுது. இப்போ வந்து கம்ப்யூட்டர்ல இந்த ஃபுல் பேக்ரவுண்டும் கவர் ஆகி காட்டுது. சப்மிட் வரைக்கும் காட்டுது. இப்படிதான் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும். ஹாய், ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஹாய் அபிராமி, when you submit this form the owner will be able to see your name and email address அப்படின்னு உங்களுக்கு வருது. எல்லா டீட்டெயிலும் நம்ம அங்க டைப் பண்ணது எல்லாமே இதுல வந்துருது. நீங்க காலேஜ் லோகோ ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் இதுல வந்துருக்கும். ரைட்? ஓகே. மொபைல்ல எப்படி தெரியும் அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் தெரியாது, சிம்பிளா தெரியும். அவ்வளவுதான். தட் இஸ் த டிஃபரன்ஸ். இப்போ பேக் போய்க்கிறேன். இப்போ அவளோட ரெஸ்பான்ஸ் வந்து எதுல பார்க்கணும் அப்படின்னா இந்த கொஸ்டின் பக்கத்துல இதுல அவ ரெஸ்பாண்ட் பண்ண பிறகு நம்ம பாத்துக்கலாம். ஸோ 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. கொஸ்டின் செட் பண்றோம், எழுதி முடிச்ச பிறகு இந்த ஃபார்மை எடுத்து நம்ம பார்த்தோம்னா அந்த ரெஸ்பான்ஸ்ல போய் கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ரெடி. இப்போ வந்து செட் பண்ணணும். கொஸ்டின்ஸ் ரெடி. இப்போ வந்து எத்தனை மணி டு எத்தனை மணி எழுதணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம இப்போ செட் பண்ணணும். அதுக்கு என்ன, இந்த இந்த 3 பட்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதுல கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல செட்டிங்ஸ் போய்க்கோங்க. 3 buttons, settings, option for quiz, show results automaticallyயா இல்ல. ஏன்னா நம்ம வந்து 6 marks 2 marksலாம் கொடுத்திருக்கோம். உடனே வந்து ரிசல்ட் வந்து அவளுக்கு போக வேண்டாம். அதனால இது நோ அப்படின்னு சொல்லிடுங்க. இல்ல நீங்க வந்து 1 word மட்டும் தான் கொடுத்திருக்கீங்க, இமீடியட்டா வந்து அவளுக்கு ரிசல்ட் தெரியணும் அப்படின்னா நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி செட் பண்ணி இந்த ஷோ ஆட்டோமேட்டிக்கலி அப்படிங்கிற இதை நீங்க ஓகே கொடுத்துக்கலாம். இப்ப நான் வந்து வேண்டாங்கிறது எப்படி இருக்குன்னா, இந்த ஒயிட் கலர்ல இருந்துச்சுன்னா நோ, அண்ட் இந்த ரெட் கலர் வந்துச்சுன்னா எஸ். ரைட்? ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ். அண்ட் ஹூ கேன் ஃபில் அவுட் திஸ் ஃபார்ம்? எனிஒன் இன் த லிங்க் கேன் ரெஸ்பாண்டா, இல்ல ஒன்லி பீப்புள் இன் மை ஆர்கனைசேஷன்? இப்போ நீங்க ஒருவேளை எனிஒன் இன் த வித் த லிங்க் ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க அவங்களோட நேமை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா? ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நீங்க கிளிக் பண்ணிட்டு என்ன நேம் ஒரு எக்ஸ்ட்ராவா வந்து கூட ஒரு கொஸ்டின் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஆப்ஷன் ஆட் நியூ கொடுத்துட்டு டெக்ஸ்ட் போயிட்டு நேம், அதாவது ஆர்கனைசேஷன்ல இல்ல, அவங்க பேர் இல்ல, யாருனாலும் இதை அட்டன் பண்ணலாம் வெளியில இருந்து அப்படின்னா நம்ம நேம் கொடுத்துக்கணும். சம்டைம்ஸ் நம்ம ஆர்கனைசேஷன்ல கூட சில பேருக்கு பாஸ்வேர்டு வந்து ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா, இப்போ அவ பேர் தெரியணும் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ நேம் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கணும். எனி ஒன் கேன் அட்டெண்ட் த லிங்க் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு நம்ம அது பண்ணலாம். ரைட்? ஸோ இப்படி ஒரு இது நேம்ங்கிற ஒரு சேஃபர் சைடுக்கு நீங்க வந்து வாங்கி வச்சுக்கலாம். ரைட்? கொடுத்துட்டு மறுபடியும் செட்டிங் போறேன். செட்டிங்ஸ்ல ரைட், எனி ஒன் வித் த லிங்க் கேன் ரெஸ்பாண்ட் அப்படின்னா கண்டிப்பா நம்ம நேம் அண்ட் அவளோட எல்லா டீட்டெயிலையும் வாங்கணும். அண்ட் இல்ல ஆர்கனைசேஷன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஃபீட் பண்ணி வச்சிருக்க இன்ஃபர்மேஷன்ல இருந்து, நேம்ல இருந்து ஐடில இருந்து எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணணுமா? ஒன்லி ஒன் ரெஸ்பான்ஸ் பர் பர்சன், இந்த ஆப்ஷன் கண்டிப்பா இருக்கணும். ஒன்லி தென் தட் இஸ் கால்ட் அஸ் அ டெஸ்ட். ரைட்? பல தடவை வந்து அட்டன் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு செட் பண்ணி வச்சிருக்கோம். ஒன் ரெஸ்பான்ஸ் பர் பர்சன். ஒரு பர்சனுக்கு ஒரு தடவை தான் ரெஸ்பாண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கண்டிப்பா நம்ம மறக்காம கிளிக் பண்ணுவோம். அண்ட் ஆப்ஷன்ஸ் ஃபார் ரெஸ்பான்சஸ், அக்செப்ட் ரெஸ்பான்சஸ் அண்ட் டேட், எப்போ என்னைக்கு ஆரம்பிக்கணும் என்னைக்கு முடிக்கணும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் டேட் என்னைக்கு ஆரம்பிக்கணும்? இன்னைக்கு வந்து 13, அப்போ நாளைக்கு நான் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும். ஸோ 14. ஸோ 14 கொடுத்துக்கிறேன். அண்ட் டைம் வந்து ஒரு 10:30 அப்படின்னு வச்சுக்கலாம். 10:30 நாட் பிஎம், ஏஎம். இதுல ஏஎம் வருதான்னு பார்க்கலாம். ரைட், வரணும் இல்லையா? யா, இங்க இருக்கு. 10:30 AM அண்ட் என் டேட். இப்போ ஸ்டார்ட் டேட் போட்டாச்சு, என் டேட் கிளிக் பண்றேன். அதே 14 தான். எப்போ முடிக்கணும்? டைம் வந்து 11:30 AM. ஸோ 10:30க்கு ஆரம்பிச்சு 11:30க்கு முடிக்கிறா. நம்ம ஷஃபிள் கொஸ்டின் கொடுத்தோம்னா கண்டிப்பா அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ நம்ம ஷஃபிள் கொஸ்டின் கொடுக்க வேண்டாம். நெக்ஸ்ட் கஸ்டமைஸ் தேங்க்யூ மெசேஜ் வந்து நீங்க வந்து ஏதாவது சொல்லணும், ஏதாவது அவளுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து இதுல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் அட்டெண்டிங் தி டெஸ்ட் அண்ட் யூ வில் ரிசீவ் யுவர் மார்க்ஸ் இத்தனை தேதிக்கு அப்புறம் இங்க கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற ஏதாவது டீட்டெயில்ஸ் அவளுக்கு நீங்க சொல்லணும் அப்படின்னா இதுல நீங்க சொல்லிக்கலாம். அண்ட் சென்ட் இமெயில் ரெசீட் டு ரெஸ்பாண்டன்ஸ் தேவையில்லை. கெட் இமெயில் நோட்டிபிகேஷன் ஆஃப் ஈச் ரெஸ்பான்ஸ். ஒவ்வொருத்தவங்களும் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண எனக்கு இமெயிலுக்கு வந்து
நோட்டீஸ் வரணும் அப்படின்னா நீங்க இதுல வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இப்போ செட்டிங்ஸ் ரெடி. செட்டிங்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் ஃபார் குவிஸ் அண்ட் எப்படி வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணணும். ரைட். ஒரு ரெஸ்பாண்ட் தான். அண்ட் ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட், டைம் வந்து இந்த டைம்க்கு ஆரம்பிக்க இந்த டைம்க்கு தான் முடிக்கிறேன் அப்படின்னா இந்த ஃபார்ம் வந்து அப்பதான் ஓப்பன் ஆகும். அப்பதான் வந்து அந்த டைம்குள்ள தான் முடிக்கும். அதுக்கப்புறம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி நம்ம இப்போ செட் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்ரி திங் இஸ் ரெடி. கொஸ்டின் செட் பண்ணியாச்சு, செட்டிங்ஸும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து ஷேர் பண்ணிட்டு ஷேருங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே இந்த காப்பி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். இதுல என்னன்னா ஒன்லி பீப்புள் இன் ஆர்கனைசேஷன் கேன் ரெஸ்பாண்டா இல்ல எனி ஒன் வித் த லிங்க் கேன் ரெஸ்பாண்ட் அப்படிங்கிறதும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். சில பேருக்கு வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியாது அப்படிங்கிற போது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனி ஒன் வித் லிங்க் கேன் ரெஸ்பாண்ட், இல்லைன்னா ஒன்லி பீப்புள் இன் மை ஆர்கனைசேஷன். ஸோ இதை காப்பி பண்ணிட்டு நீங்க ஒரு வேர்ட்ல கூட போட்டு வச்சுட்டு வாட்ஸ்அப்ல அனுப்பலாம், இல்லைன்னா மெயில் பண்ணிக்கலாம். மெயில் பண்றதுக்கும் ஆப்ஷன் இங்க இருக்கு. ரைட். இப்போ நான் வந்து காப்பி பண்ணிருக்கேன். ஓகே. இதை நான் காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிட்டு இப்போ எம்எஸ் டீம்ஸ்ல போயிட்டு இப்போ உங்களுக்கு எந்த கிளாஸ்ல அசைன் பண்ணணுமோ இப்போ டீம்ஸ்க்கு போறேன். எந்த கிளாஸ் அப்படிங்கிறத ஓகே. ரைட். இப்போ பிஏ இங்கிலீஷ்னு ஒரு கிளாஸ் இருக்கு. இதுல நான் ஜென்ரல் அப்படிங்கிற இதுல கிளிக் பண்ணிக்கிட்டு இங்க போஸ்ட்ல அதை காப்பி பண்ணதை இதுல நான் பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ணிடுறேன். ரைட். இப்போ இதுல அவளுக்கு விசிபிள் ஆகிடும். ஸோ இதுல ஜென்ரல் ஏன்னா டெஸ்ட்ங்கிறது ஒரு ஜென்ரல், ஒரு பர்டிகுலர் சேனல்ல நம்ம கண்டக்ட் பண்ண முடியாது, ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஜென்ரல்ல இது வந்து காமன் பிளாட்ஃபார்ம். ஸோ ஜென்ரல்ல போய் நான் போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ தட்ஸ் இட் இன் டீம்ஸ். இதுதான் டீம்ஸ்ல ஃபார்ம் கிரியேட் பண்ணி டீம்ஸ்ல வந்து போஸ்ட் பண்ணி கிரியேட் பண்றது. இப்போ நம்ம அதை ஃபார்ம் வியூ பண்ணலாம். This form is currently not accepting responses. Technical details. எதனால அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது அப்படின்னா ஒன்லி ஏன்னா நம்ம டைம் செட் பண்ணி இருக்கிறது வந்து 10:30 to 11:30 AM. ஸோ அந்த நம்ம ஷெட்யூல் பண்ண டைம்ல தான் இந்த ஃபார்ம் வந்து ஆக்டிவ் ஆகும். ஸோ தட் இஸ் a good facility in Microsoft Teams. I think that is clear for you. And முக்கியமானது அந்த பாயிண்ட்ஸ், எத்தனை பாயிண்ட்ஸ்க்கு நம்ம பண்ணிருக்கோங்கிறதும் அதுல தெரியுது. ரெஸ்பான்ஸ் ஷீட் அப்புறம் அட்டன் பண்ணி முடிச்ச பிறகு எப்படி போய் நம்ம பாக்குறது, அவளை ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து எப்படி பண்ணியிருந்திருக்கா, எப்படி இது வரும் அப்படிங்கிறதுக்கு நான் ஏற்கனவே கிரியேட் பண்ண ஃபார்ம்ஸ் அந்த ஏற்கனவே நம்ம கிரியேட் பண்ண ஃபார்ம்ஸ் எங்க போய் பார்க்கணும்னா இந்த குவிஸ் ஃபார்ம்ல நம்ம கொஸ்டின் செட் பண்ணோம் இல்லையா, அதுல இங்க ஒரு 9 டாட்ஸ் இருக்குது இல்லையா, ஃபார்ம்ஸ் பக்கத்துல 9 டாட்ஸ், அதை கிளிக் பண்ணுங்க. அதுல ஃபார்ம்ஸை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நம்ம கிரியேட் பண்ண எல்லா ஃபார்ம்ஸும் இதுல இருக்கும். நான் வந்து இதுக்கு முன்னாடி எதுல கண்டக்ட் பண்ணிருக்கேன், குரூப் ஃபார்ம்ஸ், அதுல ஒரு குவிஸ் இதுல இருக்கு. ரைட். குவிஸ் ஐ ஹாவ் அ ட்ரீம், இதுல ஒரு 41 மெம்பர்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கா. அதை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு எத்தனை ரெஸ்பான்ஸ், 41 ரெஸ்பான்ஸ். இட் வாஸ் ஆக்டிவ். டைம் என்ன, இமெயில், ஹவு மெனி கொஸ்டின்ஸ். ரைட். பட் ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்கு வந்து யூ கேன் எக்ஸல் ஷீட்லயும் வந்து நீங்க போய் பார்த்துக்கலாம். ரைட். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் enough for setting the question paper and posting it in the teams. And டீம்ல வந்து நீங்க போட வேணாம், இல்ல வாட்ஸ்அப்ல கொடுக்கணும் அப்படின்னா நீங்க அந்த காப்பி பண்ண லிங்கை வந்து மெயிலுக்கு அனுப்பி யூ கேன் send it in the WhatsApp. Right. Life is beautiful when we learn, aspire, and inspire.